மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்ன டிமாண்ட்ஸ் வந்து மெயினா, ஏன்னா இங்க ஸ்கூல் எஜுகேஷன் வர ஃபண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு, அதுக்கெல்லாம் டிமாண்ட்ஸ் வைக்கப்பட்டுச்சா? ஏதாவது ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, நம்முடைய அரசாங்கம் எப்போதும் தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். அது வெறுமனே மேடையில பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விடுறது கிடையாது. ஏன்னா அதை நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கிறத தாண்டி அது நம்முடைய பிரைட், அது நம்முடைய முக்கியமான விஷயம். அதனால அதுக்கு சட்டப்படி முறைப்படி அதை வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த பிரச்சனைகளும் அப்படிதான், அங்க என்ன நடந்தது என்ன பேசுறோங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டோம். எல்லாமே இந்த மாநிலத்தின் நலம், இந்த ஸ்டேட் வெல்ஃபேர் தான் நம்முடைய பிரையாரிட்டி. அதை முன்னிறுத்தி பல விஷயங்கள் வந்து பேசுறது. இல்ல, அதுவுமே அதே தான். நம்ம வந்து எல்லா ஆய்வு பணிகளையுமே நிறைவு செய்து சில விஷயங்களை சட்ட ரீதியா போராடுறோம், சில விஷயங்களை சட்டமன்றத்தில் வச்சு போராடுறோம், சில விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வச்சு போராடுறோம். ஆனா இது அதிகாரத்துல நிர்வாகத்துக்குள்ளார இதுவரைக்கும் இந்த மண்ணுக்காக, இந்த தமிழ்நாடு மக்களுக்காக எல்லாருமே இந்த ஃபார் தி பீப்புள்னு எடுத்த ஸ்டாண்ட் அதே ஸ்டாண்டு தான். அதுல கட்சி பேதமோ கட்சி பாகுபாடோ கிடையாது. பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியருக்கு சொல்ற மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ இல்ல அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கீங்களா? நல்ல கேள்வி சிஸ்டர். நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸ் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமா இருக்காது. அவங்கள வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ், டால் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். இப்ப போக்சோ பொறுத்த வரைக்கும், போக்சோ மாதிரி வழக்குகள்ல அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை வந்தா அந்த மோஸ்ட் ஆஃப் தி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போக்சோ கேசஸ் ரொம்ப தெரிந்தவங்க மூலமாவே வரும். அறிந்தவங்க மூலம், பக்கத்து வீட்டில் இருக்காங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்க மூலமாவே வரும். அப்படி வந்தா அவங்க யாருக்கிட்டையும் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணாலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதுல 4 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிப்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிப்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாம அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேர்ல கூட கிடையாது, ஒரு வீடியோ கால்ல கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மத்த கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 12 மாசத்துல நீதி நிலைப்பாட்டப்படும். 4 சமூக நீதித்துறை, அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ். அவர்களுக்கு தேவைப்படுற, அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதெல்லாம் துரிதமா வேற முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கொஹியரன்ஸோட, ஒரு கொலாபரேட்டிவா இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் வேலை பார்க்கிறோம். அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தப்பு தான். அந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக களையப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். இல்ல ஏடிஎம்கே திமுக அரசாங்கம் சொல்லிச்சு நேரடியாக டெட் எழுதினாலே போதும், 2வது எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தேவையில்லை, ஒரு ஜியோ போட்டாங்க, அதை நாங்க கேன்சல் பண்ணுவோம், பண்ணல. நீங்க அப்படியே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? என்ன பாலிசி அடாப்ட் பண்ண போறீங்க? சார் கேள்வியை ஒரு பெரிய பதிலா சொல்லிட்டாரு பாருங்க. நல்லது. இப்ப கூட நாங்க வரும்பொழுது தொலைபேசியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா உச்சநீதிமன்றத்துல நம்ம துறை சார்ந்து என்னென்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கிற பொழுது இந்த டெட் எக்ஸாம் சம்பந்தமா 2 ஆண்டுகள்ல தேர்வாகணுங்கிறது 3 ஆண்டா மாறி இருக்கு. உடனடியாக அந்த தீர்ப்பு நகலெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது ஆசிரியர்கள் நலன் என்பது மாணவர்களின் நலன், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் என்பது இந்த நாட்டின் நலன். அதனால இது நீதித்துறை சம்பந்தப்பட்டது. அது நம்ம உடனே இப்ப நம்ம டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறதோ, அவங்களை கூப்பிட்டு கிரீவன்சஸ் மீட்டிங் வைக்கிறதோ, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது ஃபாலோ செய்யப்பட்டு அவர்களுக்கும் என்னால் முடிந்த ஏதோ ஒரு நன்மை, அது வந்து 15-16 ஆண்டுகால பிரச்சனையை 15 நாட்களில் சமாளிக்க முடியாது, சரி செய்ய முடியாது, உண்மைதான். ஆனா அடுத்து இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நன்மை நடக்கணும்ன்ற ஓப்பன் ஹார்ட்டோட, திறந்த மனதோட இருக்கிறோம். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. போர் பிரச்சனையை பேசி தீர்க்கும் போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் பிரச்சனை தீர்க்க முடியாதா? நம்புங்கள், கொஞ்சம் நேரம் தான்.